வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளுடன் போர் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து நடத்திய ஈரானுடைய போர், இந்த சண்டை நிலவரங்கள், சண்டை நிறுத்த நிலவரங்கள், அதை பற்றிய ஒரு பார்வை. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வீடியோவை இணைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ கிடையாது, இது இங்கிலாந்தில் மெக்டொனால்டு உணவகத்துக்குள்ளே புகுந்த இஸ்லாமிய பழமைவாதிகள், பயங்கரவாதிகள் மெக்டொனால்டு உணவுகள் ஹராம் என்று சொல்லிக்கொண்டு கோஷமிட்ட காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ويا اسمس حرام حرام يا اسمس فيش அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், وتوفت مخت حلال. இந்த வீடியோவில் அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக கோஷமிடுறாங்க நீங்கள் பார்க்கலாம். இங்கிலாந்தெல்லாம் இதே போன்ற மென்மையான இஸ்லாமிய போக்கை கொண்டிருந்தால் சீக்கிரமாக அது ஒரு இஸ்லாமிய நாடாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இப்போவே அங்கே மக்கள் தொகை மிகப்பெரிய பெருக்கத்தில், இஸ்லாமிய மக்கள் தொகை மிகப்பெரிய பெருக்கத்தில் போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ அதற்கு ஒரு சாட்சியாக அமையும். முதல்ல இஸ்ரேல் காசாவில் உள்ள ஹமாஸ் பேடிகளுடன் போர் நிலவரம். இந்த இஸ்ரேல் லெபனான் ஈரான் சண்டையை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தது காசா ஹமாஸ் பேடிகள் தான். ஏன்னா முழுக்க இஸ்ரேலின் கவனம் ஈரான் மீதும் லெபனான் மீதும் இருந்ததால் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு ஆயுதங்களை வாங்கியது மற்றும் ஆட்களை சேர்த்தது, அவர்கள் கட்டமைப்பை வளர்த்தது என்று வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்காங்க. சரியாக சொல்ல போனால் ஈரான் கூட சண்டை இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு இந்த ஹமாஸ் பேடிகள் தங்கள் ஆயுதங்களை சர்வதேச நாடுகளின் பிரதிகளிடம் ஒப்படைத்து விட்டு மன்னிப்பு கேட்டு பொது வாழ்க்கைக்கு போயிருக்கணும். இதுதான் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த பிளான். ஆனால் தொடர்ச்சியாக ஈரான் லெபனான் சண்டை போயிட்டே இருக்கனால அதை பயன்படுத்தி கொண்டு இன்னமும் ஆயுதங்களை ஒப்படைக்காமல், ஒரு துப்பாக்கி தோட்டா கூட ஒப்படைக்காமல் கூலி மாடுகளைப் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் பேடிகள். இப்போ காசா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% பழைய காசாவை இஸ்ரேல் கைவசம் தான் வச்சுருக்காங்க. மீதம் ஒரு 44% தான் ஹமாஸ் கட்டுப்பாடில் அந்த மக்களோடு இருக்கிறது. இந்த இரண்டையும் பிரிப்பது மஞ்சள் கோடு அப்படிம்பாங்க. மஞ்சள்னா ஒரு கோடெல்லாம் போடல, ஆங்காங்கே மஞ்சள் நிறத்திலான பொருட்களை வைத்து இந்த பக்கம் இஸ்ரேல் காசா, அந்த ஹமாஸ் கைவசம் உள்ள காசா என்று இருக்கு. இடையில அங்கங்கே மஞ்சள் பொருளை வச்சிருக்காங்க. இப்போ குறுக்கு சுவர்கள், ஒரு பிரம்மாண்ட சுவர்கள் கட்டுவதை இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 கிலோமீட்டர் நீள சுவர் முதல் முறையாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி போகுதுன்னு தெரியல, ஆனால் ஆயுதங்கள் ஒப்படைத்து இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்களை ஹமாஸ் பேடிகள் சர்வதேச நாடுகளிடம் ஒப்படைக்காவிட்டால், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளிடம் ஒப்படைக்காவிட்டால் அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு இஸ்ரேல் இராணுவத்துக்கு போய் சேரும். அப்போ இஸ்ரேல் இராணுவம் மீதம் இருக்கும் இந்த 44% காசாக்குள்ள புகுந்து அந்த ஹமாஸுடன் சண்டையிட்டு கொன்று ஆயுதத்தை பிடுங்குவார்கள். இதுதான் நடக்கும். இந்த போர் தொடர்ச்சியாக இந்த ஈரான் பக்கமே, ஈரானை நோக்கி இருப்பதால் இவனுக்கு தப்பிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஈரானுடன் நிரந்தர சண்டை நிறுத்தம் வந்தால் அடுத்த இஸ்ரேல் இராணுவத்தின் பார்வை இந்த காசாவை நோக்கி உக்கிரமாக திரும்பும். இதுதான் காசாவுடைய நிலவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா துருக்கி அதிபர் எர்டோகான் ஒரு கொடுங்கோல்வாதிம்பாங்க. அவன் வருகின்ற வாரம் நான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று சொன்னதாக அதிகாரப்பூர்வ அவனுடைய பக்கத்தில் பகிர்ந்ததாக ஒரு முன்னணி செய்தி நிறுவனம், சர்வதேச செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அது என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எர்டோகான் அப்படி சொன்னது. இது இப்போ சொல்லலை, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காசா இஸ்ரேல் சண்டையப்போ அவன் பேசியது. அதை அந்த நாளையும் தேதியும் மறைத்து விட்டு அந்த செய்தியை தேவையே இல்லாமல் பதட்டம் ஏற்படும் வகையில் பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. அது துருக்கி கூப்பிட்டு கண்டித்த பிறகு அந்த பதிவை நீக்கிட்டாங்க அந்த சர்வதேச செய்தி நிறுவனம். அதை வைத்து தான் இங்கெல்லாம் ஒரு குழப்பம்.
துருக்கி எர்டகான் தன்னுடைய படைகளை இஸ்ரேலை நோக்கி அனுப்புறான்னு சொல்லி. அது கிடையாது, அது ஒரு புனையப்பட்ட கதை என்று இப்போ தெரிய வந்திருக்கு. அதனால இப்போதைக்கு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இஸ்ரேலுக்கும் லெபனான் ஹிசபுல்லா பயங்கரவாதிகளுக்கும் தற்காலிக சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. நேற்றிலிருந்து 10 நாளைக்கு தற்காலிகமாக சண்டை நிறுத்தம் வந்திருக்கு. இந்த சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அமெரிக்கா மற்றும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான் முன்னின்று இந்த சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தார். இந்த போர் நிறுத்தத்தின்படி ஹிசபுல்லாவிடமிருந்து எந்த ராக்கெட்டும் இஸ்ரேலை நோக்கி வரக்கூடாது, இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தக்கூடாது லெபனான் பகுதிக்குள்ள. ஏன் இந்த பேச்சுவார்த்தையை தற்காலிக சண்டை நிறுத்தத்தை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில கொண்டு வந்தாங்கன்னா, ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் உட்கார வேண்டும் என்றால் முக்கியமான முதல் நிபந்தனையாக கொண்டு வந்தது சண்டை நிறுத்தம் என்பது லெபனானுக்கும் பொருந்தி தான் சேர்ந்து தான் வரணும். நீங்கள் ஈரானை அடிக்காமல் இருக்கும் அதே சமயத்தில் லெபனானை இஸ்ரேல் அடிப்பது மிகப்பெரிய தவறு. லெபனானை அடித்தால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காரவே மாட்டோம் என்று தொடர்ந்து பிடிவாதமாக இருந்தனால இந்த 10 நாள் தற்காலிக சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு பேச்சுவார்த்தை அமெரிக்கா, ஈரான், பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அங்கே நிற்பாங்க, பின்வாங்கி வர வேண்டியதில்லை. அவங்க திரும்ப இஸ்ரேல் நோக்கி வர வேண்டியதில்லை, ஆனால் தாக்குதல் நடத்தக்கூடாது. இப்பொழுதே அங்கிருந்து விரட்டி அழைக்கப்பட்ட லெபனான் அந்த பகுதி ஹிசபுல்லா ஆதரவு மக்கள் திரும்ப வராங்க. இவங்க வரக்கூடாதுன்னு எல்லா பாலங்களையும் தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. ஆனால் புல்டோசர்லாம் கொண்டு வந்து மணல்களை கொட்டி கொட்டி அந்த இடிக்கப்பட்ட பாலத்தில் மண்ணை கொட்டி அந்த மண் மீது மக்களும் அவர்கள் வாகனங்களும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுன்னு தெரில. அந்த மக்கள் வராங்க. இந்த 10 நாளில் 1800 வீடுகள் அந்த பகுதியில், லெபனான் பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கு, முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. இப்போ 1800 குடும்பத்துக்கு வீடு இல்லை, தொகுப்பு வீடுகள்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் மிகப்பெரிய எண்ணிக்கையில் குடும்பங்கள் வெளியே நிற்க வேண்டியிருக்கும். இது பிரச்சனையை தான் கொண்டு வரும். சண்டை வந்துச்சுன்னா இஸ்ரேல் ராணுவம் சுடுவதை தவிர அவங்களுக்கு வேற வழி இருக்காது. ஒரு இக்கட்டான பேச்சுவார்த்தை சண்டை நிறுத்தம் இது. இஸ்ரேல் ராணுவம் ஒருவேளை வெளியேறி பின்னோக்கி வந்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. இஸ்ரேல் ராணுவமும் அங்கே தான் இருக்காங்க, சண்டையும் போடக்கூடாதுங்கிறாங்க. அந்த மக்கள் முன்னோக்கி வராங்க. இது ஒரு தேவையில்லாத சண்டை நிறுத்தம். இஸ்ரேல் மக்கள் இப்போ அந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க, இனிமேல் போர்களை தனியாக இஸ்ரேல் மட்டும் சண்டையிடலாம், தேவையில்லாமல் இந்த அமெரிக்கா கூட சேர்ந்து போய்கிட்டு தான் இந்த முக்கியமான நேரத்தில் இந்த சண்டை நிறுத்தம் அவசியமற்றதுன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள்கிட்ட ஒரு கூக்குரல் வந்துட்டு இருக்கு. ஆனால் வருகின்ற 10 நாட்கள் லெபனான் கூட தற்காலிக சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 27 நாடுகள் இருக்காங்க. அதில் 26 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்து இஸ்ரேலுடன் எந்தவித வர்த்தகங்கள், ஒரு குறிப்பிட்ட வர்த்தகங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டு அந்த சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிறைவேறியிருக்கு. 27 நாடுகளில் 26 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிப்பது இந்த ஐரோப்பிய முழுவதிலுமே இஸ்ரேல் எதிர்ப்பு மனநிலை, அரபிய இஸ்லாமிய ஆதரவு மனநிலை இருக்கிறது பார்க்க முடியுது. முதல் காரணம் வாக்குகளுக்காக அங்குள்ள அரசியல் கட்சிகள், ஆளும் கட்சி, எதிர்கட்சி, இந்த இஸ்லாமிய மக்கள் பெருகி இருப்பதால் அந்த வாக்குகளுக்காக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவது புரிய வருது. நிச்சயமாக வரும் காலகட்டத்தில் இங்கிலாந்தை போல இந்த ஐரோப்பிய ஒன்றியங்களும் நிச்சயமாக பிரச்சனைக்கு உள்ள போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்தம் இந்த நொடிப்பொழுது வரை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் சண்டை நிறுத்தம் தான் தொடர்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த அளவு பெரிய முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை. இத்தனை நாள் ஈரான் தரப்பில் லெபனானை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லெபனான் கூட சண்டை நிறுத்தம் வந்திருக்கு. இனி என்ன பேச போகிறாங்கன்னு வருகின்ற நாட்களில் தான் தெரியும். சண்டை நிறுத்தம் ஈரான் அமெரிக்கா இடையில 14 நாள் சண்டை நிறுத்தம். அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்தம் 14 நாட்கள். இந்த வார இறுதியில் சனிக்கிழமை முடியணும், அதுக்கப்புறம் திரும்ப சண்டை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
ஆனால் இந்த சண்டை நிறுத்தம் இன்னும் நீட்டிக்கப்படலாம் என்று தோன்றுது. ஏன்னா லெபனானுக்கு 10 நாள் சண்டை நிறுத்தம் கொடுத்துருக்காங்க வருகின்ற வாரம் முழுவதும். அதனால் அதை வைத்து பார்க்கும்போது இந்த சண்டை நிறுத்தம் தொடரலாம், பேச்சுவார்த்தை தொடரலாம் என்று தோன்றுது. இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை நிறுத்தம் மற்றும் பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் பலன் பெற்ற முதல் நாடு பாகிஸ்தான் தான். சர்வதேச அளவில் அவங்க புகழை உயர்த்தி கொண்டார்கள். குறிப்பாக அரபிய இஸ்லாமிய நாடுகளிடையே ஏதோ பாகிஸ்தான் சொல்லி தான் எல்லாம் நடப்பது போல ஒரு மாயை உருவாக்கி விட்டார்கள். இதுக்கு முக்கிய காரணம் இந்த இஸ்லாமிய அரபிய நாடுகள் 70 நாடுகளுக்கு மேலே இருக்குது. ஒரே ஒரு முஸ்லீம் நாடு, இஸ்லாமிய நாடு அணுகுண்டு வைத்திருப்பது பாகிஸ்தான் தான். அதற்கு விட்டதுக்கு அது இந்தியாவுடைய மிகப்பெரிய தவறு என்று தான் சொல்லணும். அன்றைக்கே அதை செய்வதற்கு முன்பே அதை அழித்திருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி மென்மையான போக்கை கையாண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னைக்கு பாகிஸ்தான் உலகளவில் வல்லரசு, அணு ஆயுத வல்லரசுன்னு பெயரை எடுக்க விட்டதற்கு முக்கிய காரணம் இந்த காங்கிரஸ் ஆட்சிகள் தான். கடுமையான முறையில் காங்கிரஸை இதற்காக சாட வேண்டியிருக்கும். ஒரு நாடு அணுகுண்டு செய்த பிறகு அது அடிக்கவே முடியாது. அது செய்து வைத்திருக்கிற அணுகுண்டெல்லாம் போய் அடித்தோம்னா மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டுரும். அந்த நாடுகள் இல்லாமல் போகும் சூழல் உருவாகலாம். எந்த தேசமும் அதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அரபிய நாடுகள் அணுகுண்டு செய்யும் முதல் முயற்சியிலேயே அந்த அணு கட்டமைப்புகள் செய்யும் போதே அதை அழிப்பது, தாக்குவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. ஈராக்கில், சிரியாவில், ஈரானில் இதை போன்ற கட்டமைப்புகள் உருவாக்கும் போதே அழிக்க வேண்டும். அது கண்டுபிடிச்சு அழிக்கணும். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு அணுகுண்டு செய்ய விட்ட பிறகு அடிக்கிறது முடியாத காரியம். இன்றைக்கு மோடிஜி சர்க்கார் நினைத்தாலும் பாகிஸ்தானில் உள்ள அணுகுண்டுகளை தாக்கி அழிக்கவே முடியாது. 400க்கு மேலே அணுகுண்டு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட அணுக்கரு உலைகள் பாகிஸ்தானில் செயல்படுது. இந்தியாவை தாண்டி அணுவின் மூலமாக மின்சாரத்தை அதிகமாக எடுக்கும் நாடு பாகிஸ்தான் தான். அதில் உபரி பொருளாக வருபவை தான் அணுகுண்டாக மாறக்கூடியவை. தொடர்ச்சியாக அணுகுண்டை வளர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் பாகிஸ்தான். இதை இன்னைக்கு கடத்தலாம், பாகிஸ்தானுக்குள்ள போய் தெரியாமல் எடுத்துட்டு வரலாம். அதுவுமே சாத்தியமல்ல. பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்கும் அணுகுண்டுகள் அங்கேயும் இங்கேயும் பிரித்து தான் வச்சுருப்பாங்க. இன்னைக்கு மோடிஜி சர்க்கார் நினைத்தாலும் செய்வது சிரமம். ஆனால் செய்ய ஆரம்பித்த போதே இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை அடித்து அழித்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதனால பாகிஸ்தான் ஒரே இஸ்லாமிய நாடு தான் அணுகுண்டு வைத்திருக்கிற நாடு. அது அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கு. இந்த சண்டை நிறுத்தத்தில் அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக பலன் பெறுகிறார்கள். 2 தினம் முன்னால் சவுதி அரேபியா $3 பில்லியன், அதாவது பாகிஸ்தான் கத்தாருக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகையை நாங்கள் அடைக்கிறோம், பாகிஸ்தான் முடியாட்டி நாங்கள் அடைக்கிறோம்னு சொல்லி சவுதி அரேபியா வந்திருக்காங்க. அதற்கு முன்னால் $5 பில்லியன் நிதியுதவி கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்து ஈரான் அமெரிக்கா நிரந்தர சண்டை நிறுத்தம் ஏற்பட்டால் பாகிஸ்தான் அதை பயன்படுத்தி எண்ணற்ற பலன்கள் பெற்றுவாங்க. சர்வதேச அரங்கில் அவங்க புகழையும் உயர்த்தி கொள்வார்கள். இப்போ சவுதி அரேபியா கூட பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு. உன்னை அடித்தால் நான் வருவேன், என்னை அடித்தது போல என்னை அடித்தால் நீ வர வேண்டும் அப்படிங்கிற கணக்கில் அவங்க ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை பயன்படுத்தி 13,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சவுதி அரேபியாவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18 போர் விமானங்கள் பாகிஸ்தான் அங்கே போயிருக்கு. அதை தாண்டி ஏவுகணை மறிப்பு அழிப்பு சாதனங்கள் போயிருக்கு. அதை தாண்டி கூடுதலான போர் வீரர்கள் மற்றும் போர் விமானங்கள், இந்த மிசைல் டிஃபென்ஸ் இதையெல்லாம் திரும்ப அனுப்புகிறாங்க சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியா நோக்கி எண்ணற்ற படைகள் அனுப்புகிறாங்க. இது ஏதோ பாகிஸ்தான் மிகப்பெரிய வல்லரசு, அது கூட பழகிட்டால் நம்ம பத்திரமா இருக்கலாம்னு சொல்லி இஸ்லாமிய நாடுகள் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் கூட பழக்கம் வைக்க, பணம் கொடுக்க இந்த பேச்சுவார்த்தை உதவும். பாகிஸ்தான் கடுமையாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொல்லி. வருகின்ற நாட்களில் சனி ஞாயிறு
ஒருவேளை அதை தாண்டி ஒரு வாரம் நடக்கலாம், இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கலாம் என்று தெரிய வருகிறது. ஹொர்மோஸ் ஜலசந்தி முற்றுகை மற்றும் ஈரான் துறைமுகம் முற்றுகை இந்த நொடி வரை 4வது நாளாக தொடர்ந்து இருக்கு. 1 லிட்டர் கச்சா எண்ணெயை ஈரானால் விற்க முடியல, ஒரு கப்பலை உள்ளே கொண்டு வர முடியல. அத்தனையும் வழிமறித்து ஈரான் கடற்பகுதியை அமெரிக்கா தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டுகிறது. இந்த சண்டையில் ஒரு உலகம் பார்க்க ஈரானுக்கு கிடைத்த முதல் அவமானமாக இதுதான் பார்க்க முடியும். நீங்கள் என்னதான் ஈரானை அழிச்சன்னு சொன்னாலுமே இல்லைன்னு தான் சொல்ல போகிறானுங்க, எங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்ல போகிறானுங்க. ஆனால் இதுதான் கண்ணுக்கு முன்னால் 4 நாட்களாக ஈரான் கடற்பகுதி அமெரிக்க முற்றுகையால் தவிக்கிறது. ஒரு துப்பாக்கி குண்டு அவர்களால் சுட முடியவில்லை. நேற்று அவங்களுடைய இராணுவ முப்படை தளபதி அவன் பேட்டி கொடுத்திருந்தான், ஃபிங்கர் ஆன் ட்ரிகர் அப்படின்னு. இந்த வார்த்தையை இவனுக்கு தொடர்ச்சியாக எல்லாமே சொல்கிறானுங்க. எங்கள் கைவிரல்கள் துப்பாக்கியின் விசையில் இருக்கு, எப்போ வேணால் சுடுவோங்கிற மாதிரி. 4 நாளாக முற்றுகை போயிட்டு இருக்கு. 1 லிட்டர் கச்சா எண்ணெய் வெளியே கொண்டு வர முடியல, ஈரான் விற்க முடியல. எந்த சர்வதேச கப்பல் எண்ணெய் கப்பலையும் உள்ளே விடுறதில்ல, வெளியே விடுறதில்ல. இங்கெல்லாம் சண்டை போட வக்கற்ற ஈரான் பேடிகள் பேசும்போது மட்டும் பேச்சுவார்த்தை முறிந்தால் ஃபிங்கர் ஆன் ட்ரிகர், எங்கள் கைவிரல்கள் துப்பாக்கி விசையில் தான் இருக்குது, எப்பவும் சுடுவோம், பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி வெறும் வாயில அடிவாங்கிய நாய்கள் போல தொடர்ச்சியாக குறைத்து கொண்டிருக்காங்க. வெற்றிகரமாக 4வது நாள் முற்றுகை, அந்த ஈரான் துறைமுக முற்றுகை தொடர்கிறது. இந்த பேச்சுவார்த்தை அதிகபட்சமாக வெற்றிகரமாக முடிக்கலாம். ஏன்னா வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இதில் விளையாண்டுருக்காங்க. அதை தாண்டி எகிப்து, கத்தார், பிற நாடுகளும் ஈடுபட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தையை சமாதானமாக முடித்து சண்டையெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் ட்ரம்ப் அந்த யுரேனியம் 419 கிலோ அது கையில் கொடுக்கணும் மற்றும் என்ரிச்மெண்ட் யுரேனியம் செறிவூட்டுதல் 20 வருஷம் அந்த பக்கமே போகக்கூடாது. இதில் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்காரு. என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 2-3 நாள் அப்படிங்கும்போது தெரிய வரும் பேச்சுவார்த்தை தோல்வியா வெற்றியான்னு சொல்லி. பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து ஈரானோடு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டால் இஸ்ரேல் இராணுவத்துடைய முழு கவனமும் அதுக்கப்புறம் காசாக்கு போகும், ஹமாஸை அழிக்கும், லெபனானை நோக்கி போகும், இசபுல்லாவை அழிக்கும். ஏன்னா ஈரானோடு பேச்சுவார்த்தைக்காக மட்டும்தான் காத்திருக்காங்க, லெபனான் அடிக்காமல் இருக்காங்க. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மிகப்பெரிய அளவில் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் தாக்குவாங்க. அது ஈரானுக்கு நல்லதல்ல. ஈரான் இப்போவே 12 வருஷம் ஆகும் பழையபடி வரக்கு. மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் 100 வருஷம் பின்னோக்கி போவாங்க. நன்றிகள்.